உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எக் மஞ்சூரியன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 எக்கை வேக வச்சு அதனோட ஓடு நீக்கிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டையுமே ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 3 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை நல்லா இந்த மாவில் கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒரு எக்காக எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா போடும்போது எல்லாமே ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டி இருக்கும். நம்ம திருப்பி போடும்போது அதை பிரித்து விட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு வேக வச்சுட்டு 2 சைடு வெந்ததும் நம்ம வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இன்னொரு பேனை வச்சு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 3 பல் பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்குனது இதையும் ஆட் பண்ணிடலாம். 2 கொஞ்சம் வதங்கினதும் ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணினது, ஒன்ஸ் கலந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வேக விடலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கொதிச்சதும் நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற முட்டையை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக மல்லி இலையை பொடியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சுவையான எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 6 சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.